பாருங்கள், ஒருத்தர் நம்மக்கிட்ட ஃபோனில் பேசிக்கிட்டே இருக்கிறாரு. நம்ம அந்த சத்தத்துக்கு நம்மளே ஒரு உருவம் கொடுத்துருவோம். அது வரைக்கும் நம்ம அவரை பார்த்ததில்ல. அந்த சவுண்டு கேட்கும்போது நம்மளே என்ன பண்ணிடுவோம், ஓ இந்த சத்தம் இருந்தால் இவர் கொஞ்சம் இந்த சத்தத்தை கேட்டு கற்பனை பண்ணி நாசமாக போனவன் நிறைய பேர் இருக்கிறான். ஃபோனில் குயில் மாதிரி இருக்கும் குரல், அவன் நினச்சிப்பான் குரல் தான் குயில் மாதிரி இருக்கும், எதிரில் பார்த்தா மயில் மாதிரி இருக்கும்னு நினச்சிருப்பான். அது எதிர்லேயும் குயில் மாதிரியே இருக்கும். இல்லை, நிறைய பேர் இந்த குரலை கேட்டு ஓ இப்படிலாம் இருக்கும் போல், எதிரில் வந்து நின்னா அது இதுன்னா நம்ம வேறு மாதிரி இருக்குது, நம்ம எதிர்பார்த்த மாதிரி இல்லையே. அவங்க சிலர் சொல்லுவாங்க, உங்கள் குரலை கேட்டதுக்கு நீங்கள் இப்படி இருப்பீங்கன்னு நினச்சேன், நீங்கள் இப்படி இருக்கிறீங்களே அப்படிம்பாங்க. நான் ஒரு கன்னியாகுமரிக்கு ஒரு ஊழியத்துக்கு போயிருந்தபோது ஸ்டேஷனில் இறங்கி நின்றுக்கிட்டு இருக்கிறேன். தூரத்துலேருந்து அந்த சபையினுடைய போதகர், அவர் போதகர்னு எனக்கு தெரியாது, அவர் டிஷர்ட் ஷார்ட்ஸில் நிற்கிறார். நானும் டிஷர்ட்டும் ஒரு பேண்ட்டும் போட்டு நிற்கிறேன். அவர் தூரத்துலேருந்து இப்படி பார்க்குறாரு, திரும்பிக்கிறார். நான் பார்த்த உடனே நானும் இவர் கடைசியில் ஸ்டேஷனில் எல்லோரும் போயிட்டாங்க, அவரும் நிற்கிறாரு, நானும் அவரும் 10 நிமிஷமாக பார்த்துக்கிட்டே இருக்கிறோம். அப்படி பக்கத்தில் வந்தார். பிரைஸ் தி லார்ட் அப்படின்ட்டு அவர் எங்கிட்ட சொல்லலை. இது இந்த அல்லேலூயாவும் பிரைஸ் தி லார்டும் காமனான வேர்டு, மொத்தமாக சொல்லிக்கலாம் எங்கே வேணாலும். அது எக்கோ ஆகும். ஒரு ஆள் அங்கே இருந்துச்சுன்னா கண்டிப்பாக என்ன செஞ்சிடும், வந்துடும். உடனே அவர் அங்கேருந்து பிரைஸ் தி லார்ட்னா திரும்பி பார்த்து பிரைஸ் தி லார்ட்னு பிரதர் எம்டி ஜெகனான்னாரு. ஆமாம் அப்படின்னு. உடனே நான் கேட்டேன், ரொம்ப நேரமாக நின்று எங்கே பார்த்துன்னு தானே இருக்கீங்க, ஏன் பாஸ்டர் கிட்ட வரலன்னு. அவர் ஒரு வார்த்தை சொன்னார், நீங்கள் வீடியோவில் அழகாக இருந்தீங்கன்னாரு. அவர் என்ன சொல்ல வந்தார்னு கடைசி வரைக்கும் எனக்கு புரியவே இல்லை. அவர் வேறு என்னமோ சொல்ல வந்திருக்கிறாரு, வார்த்தை மாதிரி தப்பாக சொல்ல நானாக என் மனசு தேத்திக்கிட்டேன். அவர் வேறு என்னமோ தான் சொல்ல வந்திருப்பார். அவர் சொன்னார், நீங்கள் வீடியோவில் அழகாக இருந்தீங்க அப்படின்னாரு. நாம் பார்க்குற உருவம் வேறு, நாம் கேட்குற காரியம் வேறு. அவர் வரும்போது தான் தெரியும் அவர் எப்படி இருப்பார்னு சொல்லி. அப்போ இந்த இயேசுவை நீங்கள் அறிகிற அறிவு இருந்தால் மட்டுமே, அவர் சத்தத்தை கேட்டால் மட்டுமே அவரை நீங்கள் அறிந்து கொள்ள முடியும். அவர் யாருன்னு உங்களுக்கு தெரியும். இன்றைக்கி நம்ம அந்த சத்தத்தை கேட்குற அனுபவமே இல்லையே. இன்றைக்கி நம்ம கேட்டிருக்கிறோமா, உட்காந்து கேட்குறோமா? வேதம் சொல்லுது நீங்கள் அவரை அறிகிற அறிவுக்குள்ளே வளரணும். இன்றைக்கி அவரோட சத்தத்தை கேட்டால் நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, அவருடைய சத்தத்துக்குள்ளே நிறைய விஷயங்கள் வேதத்தில் இருக்குது. ஆனால் எல்லாமே அவர் சத்தத்தை பேஸ் பண்ணி தான் இருக்கும். ஆதியிலே வார்த்தை இருந்தது. வார்த்தைனா சவுண்டு. அந்த வார்த்தையில் தான், சவுண்டில் தான் எல்லாத்தையும் கிரியேட் பண்ணுறாரு. அவர் தன்னை காட்டவே இல்லை அந்த பூமிக்கு. இயேசுவா மாம்சத்தில் ரூபம் எடுத்து வருகிற வரைக்கும் அவரை யாரும் என்ன செய்யலை, ஒருவரும் ஒரு காலம் அவரை கண்டதில்லை. தேவனை ஒருவரும் ஒரு காலம் கண்டதில்லை. அவர் சத்தத்தை தான் கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அப்போ நம்ம இந்த சவுண்டு கேட்குற அனுபவமே இன்றைக்கி இல்லாமல் போயிடுச்சு. அன்றைக்காவது பரிசுத்தவான்கள் சவுண்டை கேட்டாங்க. இன்றைக்கி நம்ம ஆபிரகாம் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டார், ஈசாக்கு கேட்குறாரு, தேவன் அவளோடு கூட பேசினார்னு இருக்குது. இன்றைக்கி நம்ம கூட பேசுகிறாரா? நம்ம கூட கர்த்தருடைய சத்தத்தை கேட்குறோமா? இன்றைக்கி எத்தனை இடத்துல பிளைண்டாக நிற்கிறோம். கவனிங்க, இந்த செய்தியை எனக்கு ஆண்டவர் கொடுக்கும்போது, வாசிக்கும் போது ஆண்டவர் சொன்னார், கர்த்தரிடத்துல 3 விதமான செய்திகள் இருக்குதாமா. கர்த்தரிடத்துல 3 விதமான செய்தி. முதலாவது செய்தி என்ன அப்படின்னா, இப்போ நாங்கள் உங்களுக்கு கொடுக்கறது, ஒருத்தர் மூலயமா இன்னொருத்தர்கிட்ட பேசுகிறது. இப்போ எங்கள் மூலயமா உங்ககிட்ட என்ன செய்கிறாரு, யார் பேசுனாலும் வார வாரம் இங்கேருந்து யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக என்ன செய்வாங்க, பேசுவாங்க. இது நம்ம மூலயமா அவங்கக்கிட்ட பேசுகிறது. இது எதுக்காகன்னு கேட்டிங்கன்னு சொன்னால், அவர்கள் கர்த்தருடைய சத்தத்தை கேட்கக்கூடியதான அளவில் அவங்க இருக்க மாட்டாங்க. அவங்கள முதல்ல இருதயத்தை திறக்கணும். அதுக்கு என்ன செய்கிறாரு, ஆண்டவருக்கு ஒரு மோடு வேணும். இப்போ நான் உங்ககிட்ட பேசும்போது கடைசி வரைக்கும் கேட்கணும்னா எனக்கு என்ன வேணும், ஒரு மைக் வேணும். அந்த மைக்கு தான் நாங்கள். அதனால தான் எங்களுக்கு ஸ்பீக்கர்னு பேர். ஏன்னா அந்த ஸ்பீக்கர் இல்லாட்டி உங்களுக்கு கேட்காதே. ஆமாம் தானே? ஒரு ஸ்பீக்கர்னு ஒன்று இருந்தால் தானே உங்களுக்கு கேட்கும். அதே மாதிரி நாங்கள் இருந்தால் உங்களுக்கு கேட்கும். நாங்கள் யார், ஒரு ஸ்பீக்கர், அவ்வளோதான். சவுண்டு போடுற ஒரு ஆள். இப்போ மெசேஜ் கர்த்தர் கொடுக்குறாரு. யாருக்கு கொடுக்குறாரு, உங்களுக்கு கொடுக்குறாரு. இடையில நாங்கள் மீடியேட்டர்ஸ், இந்த மைக் மாதிரி ஸ்பீக்கர் மாதிரி. இப்போ என்ன நடக்குது, நாங்கள் இதுலேயே திருப்தி ஆகிட்டோம். நீங்களே என்ன பண்ணுறீங்க, அது முடிஞ்ச உடனே கர்த்தர் ரொம்ப உங்கள் மூலயமா பேசினார், மூலயமா தான் பேசினார். கர்த்தர் நாங்கள் இல்லை, மெசேஜ் எங்களுது இல்லை. இதிலையே வாழ்க்கையை ஓட்டினவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இது என்ன வேலைன்னு கேட்டிங்கன்னா, நியாயமாக பார்த்தா ஒரு கொரியர் சர்வீஸ் வேலை. மெசேஜ் யாருக்கோ போகுது, இடையில கொண்டு வந்து கொடுக்குற ஆள் தான் நாங்கள். யோபு சொல்கிறாரு, என் வாழ்க்கை அஞ்சல்காரன் ஓட்டத்தை போல் இருக்கிறது அப்படின்னு சொல்கிறார். ஒரு போஸ்ட்மேன் வேலை மாதிரி இருக்குதான் லைஃப். எங்கள் வேலை என்ன, வாங்கி உங்களுக்கு கொடுக்கறது. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த கொடுக்குற ஆளை தூக்கி வச்சுட்டு கொண்டாடுறீங்க. என்றைக்காவது உங்கள் வீட்டுக்கு போஸ்ட்மேன் வந்து ஒரு நல்ல விஷயம் சொன்ன உடனே, வாங்க நாளைக்கு ஃபேமிலியோடு வாங்க நீங்கள் எங்கள் வீட்டுக்கு, நீங்கள் வந்து சாப்பிடணும், ஏன்னா உங்களால் தான் எனக்கு பாஸ்போர்ட்டே கிடச்சிச்சு, இல்லாவிட்டால் எனக்கு விசா கொண்டு வந்து நீங்கள் தான் என் கையில் கொடுத்தீங்க. நம்ம அந்த வேலையை நம்ம ரொம்ப நல்லா பண்ணுவோம் தெரியுமா உங்களுக்கு? உங்கள் வீட்டிலலாம் கிறிஸ்மஸுக்கு ஸ்டார் கட்டுவீங்களா கட்ட மாட்டிங்களா? கட்டுவோம், கட்ட மாட்டோம். மாறுபாடான சந்ததிகள் நிறைய உண்டு, பலதரப்பட்ட கருத்துக்களோடு. ஏன் இந்த ஸ்டாரை கட்டுறீங்க? அந்த கேள்வி தான். ஏன் ஸ்டார் கட்டுறோம்? ஏற்கனவே என்னை திட்டிகிட்டு இருக்கிறான் எல்லாரும். இதையும் சரி, இதுக்கும் சேர்த்து திட்டிருங்க. நல்லா கவனிங்க. ஏன் ஸ்டார் கட்டுறோம்?
இல்லை இயேசு எங்கள் வீட்டில் பிறந்திருக்கிறாருன்னு ஸ்டாரு அன்றைக்கி காட்டுச்சு, அப்போ எங்கள் வீட்டில் ஸ்டார் இருந்தால் இயேசு பிறந்திருக்கிறாருன்னு அர்த்தம். இந்த இயேசுநாதர் இருக்கிற இடம் வரைக்கும் தான் அந்த ஸ்டார் என்ன செய்யும், போகும். அது வழிகாட்டுற ஸ்டார். இப்போ நீங்கள் நேற்று கூட ரத்னகுமார் அழகாக பேசிகிட்டே வந்தாங்க. இப்போ போயிட்டே இருக்கும்போது ஒரு போர்டு நமக்கு காட்டுது, ரூபி போகணும், சோஹார் போகணும் இப்படின்னு காட்டுது. என்றைக்காவது அந்த போர்டை கொண்டு போய் வீட்டில் வச்சுருக்கீங்களா? நீ இல்லாவிட்டால் நான் அந்த ரூபிக்கு போயிருக்கவே முடியாது, எங்களுக்கு கொண்டு போய் பத்திரமாய் சேர்த்த நீ தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு வச்சுருக்கிறீங்களா? அப்புறம் எதுக்கு ஸ்டார் தொங்க விட்றீங்க? ஸ்டாரு இயேசுநாதர் பிறந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போன ஒரு போர்டு, ஹைவே போர்டு மாதிரி. அதுவும் நல்ல போர்டு கிடையாது, அது நடுவில் காணாமல் போச்சு. காணாமல் போனதுனால வானசாஸ்திரிகள் எங்கே போயிட்டான், ஏரோதுன்னு அரண்மனைக்கு போயிட்டான். திருப்பி வந்துச்சு, அது வந்து நம்ம ஜிபிஎஸ் மாதிரி சிக்னல் லாஸ் ஆகிடுச்சு. நடுவில் லாஸ் ஆகி போனதில் அவன் திருப்பி கண்டுபிடிச்சி வந்தான். இன்றைக்கி நாம் அப்படி தான் இருக்கிறோம். இந்த மீடியேட்டர்ஸ் நாங்களாம் வழிகாட்டுறாள், இந்த வழிகாட்டால மேலே தூக்கி வச்சு கொண்டாடி நீங்கள் இல்லாட்டி நாங்கள் இல்லை எல்லாம் நீங்கள் தான். இது ஒரு பேசிக் செய்தி. நீங்களாவது இது செய்கிறீங்களே, கொடுக்குற எங்களுக்கு இப்போ மண்டையில் எப்படி ஏறி எடுத்து தெரியுமா? ஓ பிரைஸ் த லார்ட், நம்ம பயங்கரமான செய்தி கொடுத்துட்டோம் போல். அதான் ஒருத்தன் சொல்கிறான், செய்தி கொடுத்த உடனே இது கர்த்தருடைய வார்த்தை என்னன்னா வசனம் சொல்லுது, அவன் கர்த்தருக்கு மகிமையை செலுத்தாதபடியினாலே கர்த்தர் அவனை அடித்தார். அவன் எப்படி செத்தான்? புழுத்து செத்தான். இன்றைக்கி நிறைய பேர் ஆண்டவர் அடிக்காமல் இருக்கார், பின்னாடி அடிச்சுக்கலான்னு விட்டு வச்சுருக்கிறாரு. நிறைய பேர் அப்படி தான் இருக்கான். உடனே ஒரு பெருமை வந்துடுது, நல்லா பாடுறீங்க. ஐயோ எனக்கு ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம், ஒரு உலகத்தான் அன்றைக்கி ஆஸ்கார் அவார்டு வாங்கின உடனே அவனை கேட்குறாங்க, ஹவு டு யூ ஃபீல் நவ், எப்படி எப்படி நினைக்கிறீங்க இப்போ இந்த ஆஸ்கார் அவார்டு கையில் இருக்கும்போது? அவன் சொல்கிறான் ஆல் க்ளோரி டு காட் அப்படிங்கிறான். அவன் பாஷையில் சொல்கிறான் எல்லா புகழும் இறைவனுக்கேங்கிறான், ஆல் க்ளோரி டு காடுங்கிறான். நம்ம பையனை கேட்டு பாருங்கள், எப்போ தம்பி கீபோர்டு வாசிக்கிற விட நல்லா சின்ன வயசுலேருந்தே ப்ராக்டிஸ் எடுத்தம்பான். கேட்டு பார்த்துருக்கீங்களா? என்ன பிரதர் நல்ல செய்தி கொடுத்தீங்களா? தேவ சமூகத்தில் காத்திருக்கும் பொழுது 40 நாள் உபவாசத்தில் கிழிச்சார் இவர். நிறைய பேருக்கு ஒரு பெருமை, கர்த்தருடைய கிருபைன்னு வாயில் வரவே மாட்டேங்குது. ஒன்று தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இந்த மெசேஜ் கொடுக்கறது, செய்தி கொடுக்கறது, ஆண்டவருக்கு ஒரு மோடு தேவை. அது நீயாக இருந்தாலும் சரி, கழுதியாக இருந்தாலும் சரி, எது வேணால் கர்த்தர் யூஸ் பண்ணிப்பார். அதான் ஃபஸ்ட்டு மெசேஜ். இதுக்கு பெருமை வரப்படாது. நல்லா யாராவது, அதாவது நிறைய நேரத்தில் கவுக்கிறது யாருன்னா இந்த விசுவாசி தான். உங்களோட குற்றமாக சொல்லலை, நீங்கள் அதில் அந்த செய்தி உங்களோட பேசின உடனே நீங்கள் அது என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல், ஐயோ ஆண்டவர் உங்கள் மூலயமா பேசினாருன்னு இது என்ன ஆகுதுன்னா, சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 16,000 ஆகிடுது. உடனே இவனுக்கு தாவீதுக்கு பெருமை வருதோ இல்லையோ, சவுலுக்கு கோவம் வந்துடுது. நிறைய இடத்துல அப்படி தான் இருக்குது, நிறைய சபையில் அப்படி தான் நடக்குது. கவனிச்சுக்கொள்ளுங்க, முதலாவது செய்தி பரலோகத்திலிருந்து உங்களுக்கு கொடுக்கப்படுகிறது. கொடுக்கறத கர்த்தர், வாங்கிறது நீங்கள், இடையில நிற்கிறது எங்களுக்கு ஒன்றுமே கிடையாது. இது ஃபஸ்ட்டு மெசேஜ். ரெண்டாவது மெசேஜ் ஒன்று இருக்குது, உங்கள் மூலயமா உங்ககிட்ட கர்த்தர் பேசுகிறது. ஆண்டவர் யார்கிட்ட பேசணும்? உங்களை பற்றி உங்ககிட்ட பேசணும். அந்த செய்தி தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெண்டாவது, நீங்கள் கர்த்தர்கிட்ட பேசுகிற அனுபவத்துக்கு வரணும். நீங்கள் கர்த்தர்கிட்ட செய்தி வாங்கி ஆண்டவர்கிட்ட நீங்கள் வந்து பதில் வாங்குகிற இடத்துக்கு வரணும். இன்றைக்கி எவ்வளோ விஷயத்தில் பிளைண்டாக இருக்கிறீங்க. வெளிநாட்டுக்கு போகலாமா வேணாமா, இந்த ஏஜென்ட்கிட்ட பணம் கொடுக்கலாமா வேணாமா, இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணலாமா வேணாமா, இதை செய்யலாமா வேணாமா, இதில் இன்வெஸ்ட் பண்ணலாமா வேணாமா, எவ்வளோ பிளைண்டாக இருக்கிறோம். பயமாக இருக்குது, பண்ணலாமா வேணாமான்னு. உடனே நம்ம என்ன பண்ணுறோம்? உடனே ஒரு ஊழியக்காரரை பிடிச்சி வச்சுக்கிறோம். உடனே அவருக்கு எழுதுறது, என் பொண்ணை இந்த மாப்பிள்ளைக்கு கல்யாணம் பண்ணலாமா வேணாமா, ஜோம் பண்ணி சொல்லுங்கள். உன் பொண்ணை கல்யாணம் பண்ணுறதுக்கு அவர் என்ன ஜோம் பண்ணணும்? நீங்கள் தானே ஜோம் பண்ணணும். நான் அதான் எப்பவும் சொல்லுவேன், இப்போ இருக்கிற விசுவாசியெல்லாம் எப்படி ஆயிடுச்சுன்னா, இன்ஸ்டன்ட் விசுவாசி. என்ன இன்ஸ்டன்ட் விசுவாசினா, நம்ம அம்மாக்கள் காலத்துலலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு டிஃபன் காலையில் இட்லி தோசை வேணும்னா முந்தின நாளே என்ன பண்ணணும்? அரிசி உளுந்து எல்லாத்தையும் ஊற வைப்பாங்க. ஒரு 4-5 மணி போல் என்ன செய்வாங்க? அதை அரைச்சி நைட்டு படுக்க போகும்போது உப்புலாம் போடுவாங்க. அதில் ஒரு பட்டிமன்றம் நடக்கும், உப்பு போட்டோமா இல்லையான்னு தெரியலையே அப்படின்னு பட்டிமன்றம்லாம் நடக்கும். காலையில் எழுந்திரிச்சா தான் என்ன கிடைக்கும்? இட்லி தோசை கிடைக்கும். இப்போ அப்படி இல்லை, அவனே அரைச்சி விற்கிறான். எல்லாமே என்ன செய்கிறான்? அரைச்சே விற்கிறான். இட்லிக்கா தோசைக்கான்னு கேட்டுக்கிறான், காலையிலக்கா நைட்டுக்கான்னு கேட்டுக்கிறான். எல்லாம் இப்போயே அவங்களே கேட்டுறாங்க. இன்ஸ்டன்ட் இட்லி வேணுமா, உடனே மாவு. காஃபி வேணும்னா முந்தியெல்லாம் வந்து காஃபி கொட்டையை வாங்கி அரைச்சி ஒரு ஃபில்டரில் போட்டு அது சொட்டு சொட்டாக வரும், மறுநாள் காலையில் தான் காஃபி. இப்போ அப்படி இல்லை, பாக்கெட்டை வாங்கி கட் பண்ணி போட்டால் எல்லாமே இன்ஸ்டன்ட், உடனடி. இப்போ விசுவாசி எப்படி ஆயிடுச்சு? இன்ஸ்டன்ட் விசுவாசி. தேவ சமூகத்தில் காத்திருக்கிறதுக்குலாம் இப்போ நேரம் இல்லை. தானியேல் 21 நாள் காத்திருந்தார், இயேசு 40 நாள் காத்திருந்தார், மோசே 40 நாள் காத்திருந்தார். இப்போ உங்களுக்கு டைம் இல்லை, நீங்களாம் ரொம்ப பிஸி. அதனால் இப்போ எப்படி ஆயிட்டீங்க நீங்கள்லாம்? இன்ஸ்டன்ட், உடனே பதில் சொல்லணும். அதுவும் எப்படி சொல்லணும்? போய் முழங்கால் போட்டு 2 பாட்டு பாடுறதுக்குள்ளே இயேசுநாதர் பேசிட்டு அவருக்கு மரியாதை. போகும்போது போய் முழங்கால் போட்டு சோத்ராண்டவர் அப்படின்னும் போது, என்ன மச்சமாக வந்தாய் மகனே அப்படின்னு அவர் கேட்டார்னா அவருக்கு மரியாதை. இல்லைன்னா 2 பாட்டு பாடி முடிச்சுட்டு வெளியே வந்துட்டு சொல்கிறது, கர்த்தர் பேசவே மாட்டார், ஏன் ஊமை ஆகிட்டாரா?
ஏன் அவர் பேச மாட்டேங்கிறாரு? அவர் பேசுகிற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணும். இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு? உடனே போயிட்டு ஆளுக்கு ஒரு ஊழியக்காரனை பிடிச்சி வச்சுக்கிறது. ஒன்று பவரு இல்லை டவரு. இல்லை இன்றைக்கி விசுவாசிலாம் ரெண்டாக பிரிஞ்சிருக்கு. ஒன்று பவரை பிடிச்சி வச்சுக்கு, பவர் உள்ள ஊழியக்காரனை பிடிச்சிக்குது, இல்லைன்னா டவர் உள்ள ஊழியக்காரனை பிடிச்சிக்குது. அவனும் சொல்கிறான், உங்களுக்காக நாங்கள் 24 மணி நேரம் ஜோம் பண்ணுவேன். அவனுக்கு எப்போ ஜோம் பண்ணுவான்? உங்களுக்கு 24 மணி நேரம் அவன் ஜோம் பண்ணானா அவனுக்கு எப்போ அவன் ஜோம் பண்ணுவான்? இன்றைக்கி உங்களெல்லாம் எப்படி ஆயிடுச்சுன்னா கேட்டால், உங்களுக்கு ஏற்ற மாதிரி ஊழியங்கள், உங்களை கர்த்தருக்குள்ளே வளர்க்குறதுக்கு வழியே இல்லை. இப்போ எல்லாம் எங்களுக்கு ஃபோன் பண்ணுங்க, எங்களுக்கு ஃபோன் பண்ண. உனக்கு ஏன்டா ஃபோன் பண்ணணும்? தேவனுக்கு தானே பண்ணணும். டிஜிஎஸ் அங்கிள் இறந்துட்டாங்க, அவங்க டெட் பாடி வச்சுருக்குறாங்க. அவங்க டெட் பாடி வச்சுட்டு எல்லோரும் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. அழுதுகிட்டு இருக்கும்போது ஒருத்தர் வந்து அழுகுறாரு, அடிச்சுக்கிட்டு அழுகுறாரு. அது டிவியில் லைவாக போட்டாங்க. அடிச்சுக்கிட்டு அழுகுறாரு. அழுகும்போது அவர் என்ன சொல்லி அழுகுறாரு தெரியுமா? ஐயோ, இனிமேட்டு தேவ சித்தத்தை அறியறதுக்கு நான் யாருக்கிட்ட போவேன்? தேவன்கிட்ட போங்க. தேவ சித்தம் அறியணும்னா யார்கிட்ட போகணும்? தேவன்கிட்ட தானே போகணும். இன்றைக்கி என்ன ஆயிடுச்சு? நியாயாதிபதிகள் காலம் மாதிரி, என் வீட்டுக்கு நீ ஊழியக்காரனாக இரு, நான் உனக்கு மாற்று வஸ்திரம் தரேன், நான் உனக்கு ஒரு வெள்ளி பணம் கொடுக்குற மாதிரி ஆளுக்கு ஒரு ஊழியக்காரனை பிடிச்சி வச்சுக்கிறீங்க. உடனே அங்கே ஃபோன் பண்ணுறது, இங்கே ஃபோன் பண்ணுறது, அவருக்கு லெட்டர் எழுதுறது. எவங்கிட்டையும் போவாதியா. உங்களை பற்றி கர்த்தர் உங்களிடத்துல பேசணும். நீங்கள் தேவனுக்கிட்ட பேசுகிற பழக்கத்துக்கு வரணும். நீங்கள் தேவனுடைய சத்தத்தை கேட்குற இடத்துக்கு வரணும். ஒவ்வொன்றுத்துக்கும் முழங்கால் போடுங்க. சோம்பேறி விசுவாசிகளாக மாறிக்கிட்டு இருக்கிறோன்றது நமக்கு தெரியவே மாட்டேங்குது. எல்லாம் சோம்பேறி விசுவாசி ஆகிட்டு இருக்கு. தேவ சமூகத்தில் போய் ஆண்டவர்கிட்ட பேசுகிற பழக்கமே கிடையாது. வாரத்துக்கு ஒரு நாள் பைபிளை தூக்கிட்டு சர்ச்சுக்கு வந்துட்டு போயிட்டோம்னா கதை முடிஞ்சு. நான் பரலோகத்துக்கு போவேன். கஷ்டம், ரொம்ப கஷ்டம். ஒவ்வொரு நாளும் தேவ சமூகத்தில் உட்காந்து, நான் சொல்கிறேன், நீங்கள் ஆண்டவரோட பேசுகிற அனுபவத்துக்குள்ளே வாங்க. தேவன் உங்களோடு கூட அநேக காரியம். ஒரு விசுவாசி கர்த்தரோட பேசுகிற இடத்துக்கு வந்துட்டா அது லைஃப்பில் ஆக்சிடென்ட்னு ஒன்று இருக்காது. நான் ஆக்சிடென்ட்னா விபத்தை சொல்லலை. ஆக்சிடென்ட்னு சொன்னால் எதிர்பாராத விதமாக திடீர்னு நடந்துருச்சுன்றல, அப்படி ஒன்று இருக்கவே இருக்காது. நீங்கள் அப்படி ஒரு இடத்துக்கு வந்துட்டீங்கன்னா கர்த்தர் உங்களோட எல்லாத்தையும் முன்னாடி பேசுவார். அத்தனையும் உங்களுக்கு என்ன செய்வார்? முன்னாடியே சொல்லுவார். இப்போது பேதுருவை சோதிக்கிறதுக்கு பிசாசு உத்தரவு கேட்டான். இவர் என்ன பண்ணிவிட்டார்? அவனுக்கு உத்தரவு கொடுத்துட்டு இவங்கிட்ட வந்து சொல்லிவிட்டார், உன்னை சோதிக்க முடியும் பிசாசு இடத்துல உத்தரவு கேட்டான், கேர்ஃபுல்லாக இருந்துக்க. கப்பலில் போகிறாரு, பவுலுக்கு முன்னாடியே சொல்லிட்டாரு, பிரயாணம் பண்ண வேண்டாம், பிரச்சனை வரும். மீறி பிரயாணம் பண்ணுறான். இப்போ சொல்கிறார் பவுல், கவலைப்படாதீங்க, கப்பற் சேதம் வரும், உயிர் சேதம் வராது. இது எல்லாத்தையும் கர்த்தர் முன்பதாகவே என்ன செய்வார்? நமக்கு சொல்லுவார். அதுதான் தேவன் பேசுகிறது. இன்றைக்கி எல்லாத்துலேயும் பிளைண்டாக உட்காந்துருக்கோம். இதை செய்யலாமா வேணாமா, இங்கே வரலாமா அங்கே வேணாமா, இந்த வேலைக்கு போகலாமா அந்த வேலைக்கு போகலாமா, ஒரே மைண்டு கன்ஃபியூஷனாக இருக்குது. நீ தேவனோட பேசுகிற அனுபவம் இல்லாத ஆளுன்னு அர்த்தம். இதை கர்த்தர் செய்ய சொல்கிறாரா இல்லையான்னு எனக்கு தெரியல அப்படின்னா உனக்கு தேவனோட பேசுகிற அனுபவம் இல்லைன்னு அர்த்தம். இன்றைக்கி நீங்கள் ஊழியக்காரனை டிபெண்ட் பண்ணிட்டீங்க. ஊழியக்காரனை டிபெண்ட் பண்ணுறது பழைய ஏற்பாடு. பழைய ஏற்பாட்டு காலத்தில் தான் ஆவியானவர் வெளியே இருந்ததுனால ஊழியக்காரனை தேடி போவாங்க. தீர்க்கதரிசியை தேடி போய் கேட்பாங்க, இப்போ நான் பிழைப்பேனா மாட்டேனா, இதை செய்யலாமா வேணாமா, யுத்தத்துக்கு போகலாமா வேணாமான்னு கேட்பாங்க. ஆனால் புதிய ஏற்பாட்டில் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அவர் வந்து சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார். வசனம் தெளிவாக சொல்லுது யோவான் 16 வரும் காரியங்களை குறித்து உங்களுக்கு அவர் என்னிடத்திலிருந்து எடுத்து போதிப்பார். வரும் காரியங்களை பற்றி கர்த்தர் பேசுவார். கர்த்தர் உங்களோட நம்ம எப்பவுமே என்ன நினைக்கிறோன்னா ஃபியூச்சர் தெரியாது, அது உலகத்தானுக்கு. பழைய ஏற்பாடாக இருக்கட்டும் புதிய ஏற்பாடாக இருக்கட்டும், வேதத்தில் தெளிவாக வாசிச்சு பாருங்க. வரும் காரியங்களை குறித்து என்னிடத்தில் கேளுங்கள். நீங்கள் மற்ற காரியங்களை கேட்க வேண்டாம். சைனாவில் அடுத்த வருஷம் என்ன நடக்கும், ஜப்பானில் பூகம்பம் சுனாமி வருமா, பெருவில் பூகம்பம் வருமானலாம் கேட்க வேண்டாம்.